Hi guys, welcome to Market Express. இன்றைக்கி உங்களுக்கு ஸ்டாக் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 மந்த்ஸாக ஹோல்டிங் பண்ணிட்டுருக்கேங்க. நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. ஒரு 5% ரிட்டர்னில் இருக்குது உங்களுக்கு. ஃபியூச்சரில் இன்னும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு செபி அட்வைஸ் கிடையாதுங்க. நல்ல ஒரு செபி அட்வைஸ்க்கு கண்டிப்பாக ஸ்டாக் வாங்கலாம். அதை முடிச்சு அனலைஸ் பார்க்கலாம். அதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10% தான் வாங்கியிருந்தேன் இப்போதைக்கு. அதாவது 13 பிப்ரவரி வாங்கியிருந்தேன். இந்த மந்த் ஆவரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோங்க. இதில் நம்ம எவ்வளோ ஆவரேஜ் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 1500 ரூபீஸ் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் படி பார்த்திங்கன்னா இதுக்காக ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னா எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா இவங்கள ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா 80 to 90% வந்து இவங்க மார்க்கெட் ஷேர் இது இந்தியாவில் வச்சுருக்காங்க. நல்லா ரெவன்யூ கொடுக்குற கம்பெனிங்க உங்களுக்கு. இது இயர் ரெவன்யூ சரி, ப்ராஃபிட்டும் சரி, நல்ல க்ரோத் இருக்குது. 2002 300 க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2023 306 பண்ணிகிட்டு இருக்காங்க. நெட்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா இயர்லி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு உங்களுக்கு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. 61% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் 20%. இதில் ஃபாரின் இன்வெஸ்டர் டாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா 13% வச்சுருக்காங்க. நம்ம அதர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 4% வச்சுருக்காங்க. ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. இயர் பார்த்திங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் எப்படி பண்ணுங்க அப்படின்னா இப்போ நல்லா ரேட்டில் கிடச்சிருக்கு உங்களுக்கு. இது ஒரு அட்ராக்டிவான பி ரேஷியோ நல்லா இருக்குது உங்களுக்கு. இதில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக் வாங்கி பெனிஃபிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி வாங்கலாம் அனலைஸ் பண்ணுங்கள். இவங்க பெரிய மார்க்கெட் கேப் வச்சுருக்காங்க. 13,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்குது. அதுமாதிரி டெப்ட் பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையாது உங்கள்கிட்ட. அதுமாதிரி டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 0.66 இருக்குது உங்களோடது. புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது 9.79 இருக்குது உங்களுக்கு. ROE எடுக்கும்போது 37 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணி பெனிஃபிட் பண்ணலாம். ஆனால் இப்போ வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கொஞ்சம் இன்னும் ரேட்டு கம்மியாகட்டும் உங்களுக்கு. இப்போது நான் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக ஸ்டாக் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ரேட்டு பார்த்திங்கன்னா 170 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதாவது இந்த கம்மிங் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ஒரு ரேலி கொடுக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற சேம் பார்ட்டி திரும்பியும் வந்தாங்க அப்படின்னா இப்போ ரெகுலராக இருக்கிற கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பூம் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே வெரி மச்.